லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸில் அல்ஜிபிரிக் மெத்தட் ஆஃப் சால்விங் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து அல்ஜிபிரிக் மெத்தட் ஆஃப் சால்விங்கில் எப்படி நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த அல்ஜிபிரிக் மெத்தடில் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம். இப்போ வந்து அல்ஜிபிரிக் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த அல்ஜிபிரிக் மெத்தடில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், ரெண்டாவது வந்து எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தடில் இருக்குது, ரைட்டா? இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் பார்ப்போம். இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இருக்குது. இதில் எது வேணால் எடுத்துக்கலாம், எந்த ஈக்குவேஷனும் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் எக்ஸ் டேமை ஒய் டேமில் கொண்டு வரணும். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3. இதில் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் கொண்டு வாங்க, அதாவது 3 மைனஸ் 2y, ரைட்டா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஒன்றாவது ஈக்குவேஷன். இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2yக்கு கொண்டு வரோம். இந்த எக்ஸ் வேல்யூவை ரெண்டாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் எல்லாமே ஒய் டேமாக மாறிடுதா, அதனால் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? ஆமாம். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஒன்றாவது ஈக்குவேஷன் வந்து தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து எடுக்கலாம். எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, ஒய் கூட எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ரைட்? நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மெத்தடில் போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2y. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. 2 எக்ஸ் வேல்யூ என்ன, 3 மைனஸ் 2y ப்ளஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 6. 6 மைனஸ் 4y ப்ளஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 6. இந்த 6 அந்த பக்கம் போயாச்சுன்னா மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் மைனஸ் y minus y equal to minus 12, y is equal to 12, right? y is equal to 12. இந்த 12 என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து இந்த y வேல்யூ வந்து 12 வந்துச்சா, இது எய்தர் ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனில் அந்த y வேல்யூ போட்டாச்சுன்னா நமக்கு வந்து x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? இப்போ இதுலேயும் வந்து ஒன்றாவது ஈக்குவேஷனில் இந்த y வேல்யூ என்னென்ன போடலாம், x plus 2 into 12 equal to 3. அப்படின்னா x எவ்வளவு, 3 minus 24. x is equal to minus 21. இதுதான் ஆன்சர். இப்போ y வேல்யூ கிடைச்சிருச்சு, x வேல்யூ கிடைச்சிருச்சு, ரைட்? இந்த ஈக்குவேஷன்லாம் இது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2x plus 3y equal to 9. ஓகே, இதுல வந்து 2x is equal to 9 minus 3y, ரைட்? இது வந்து முதல் ஈக்குவேஷன். x is equal to 9 minus 3y divided by 2, ரைட்? இந்த எக்ஸ் வேல்யூவை என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் வேல்யூவை இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் போகணும். இப்போ முதல் ஈக்குவேஷன்லேருந்து இந்த எக்ஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் கண்டுபிடிக்கிறோமா, இதை நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனில் தான் போடணும். அப்போனா ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது, 4. அந்த எக்ஸ் வேல்யூ இங்கே போடுங்க, 9 மைனஸ் 3y டிவைடட் பை 2 ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 18. இப்போ இதை அடிங்க, 2 18 மைனஸ் 6y ப்ளஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ 6y அடிச்சாச்சு, அப்போனா வெறும் நம்பர் தான் வருது, 18 இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா த ஈக்குவேஷன் இஸ் கோயின்சைட். த ஈக்குவேஷன் இஸ் கோயின்சைட். Multiple number of x values, multiple number of y values. Okay, and the intersect மாதிரி particular வந்து unique, there is no unique value. இதை நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எப்படி பண்றது, எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னா இந்த ஈக்குவேஷன் x plus 2y is equal to 4, 2x plus 4y equal to 12.
ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு x is equal to 4 minus 2y, right? x is equal to 4 minus 2y. இதை ரெண்டாவது ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. 2 4 minus 2y plus 4y equal to 12. 8 minus 4y plus 4y equal to 12. 4y அடிச்சாச்சுன்னா 8 is equal to 12. இப்போ வந்து 8 is equal to 12. இப்போ 8 minus 12 is equal to 0 minus 4 equal to 0. இது வந்து the equation வந்து false equation. The equation has no solution. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து parallel equation, ரைட்? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா parallel equation. இந்த parallel equation வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் பாருங்க. 1/2 3/4 a1 is equal to b1 b2 is not equal to c1 c2. இந்த கண்டிஷன் என்னது? இந்த கண்டிஷன் வந்து parallel equation, ரைட்? parallel equation இந்த கண்டிஷன் அதுதான் வந்திருக்கு இந்த கண்டிஷன். அப்பனா சப்போஸ் இது வந்து ரோடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரயில்வே ட்ராக். இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்டர்செக்ட் ஆகாது. இந்த ரோடு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். ட்ரெயின் வந்து போயிட்டே தான் இருக்கும் இந்த சைடு பேரலா. ரயில்வே ட்ராக் வந்து இது வந்து ரயில், இது வந்து ரோடு. இது வந்து பேரலா போயிட்டே தான் இருக்கும், கிராஸ் ஆகாது அப்படின்னா நம்ம சொல்லணும், ரைட்? இதுதான். இப்போ 8 is equal to 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து கோயின்சைடு. இந்த மாதிரி 0 வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து parallel. This equation has no solution. இதுல வந்து x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது இந்த ஈக்குவேஷன்ல. No solution. இந்த எலிமினேஷன் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா either x டேர்ம் ஆர் y டேர்ம் நம்ம என்ன பண்ணணும், 0க்கு கொண்டு வந்துடணும். ஏதாவது ஒன்று இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல x டேர்ம் ஆர் y டேர்ம் 0க்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டா நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? இப்போ நம்ம எதை கொண்டு வரலாம்னா இந்த x டேர்மை வந்து 0 கொண்டு வரலாம். 0 கொண்டு வரணும் என்ன பண்ணணும், இங்கே -2x, இங்கே வந்து -2x இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணியாச்சுன்னு 0 ஆயிருதான். அப்பனா இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா ரெண்டால வந்து -2ஆல மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ல, ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் -2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா என்ன வருதுன்னா இந்த முதல் ஈக்குவேஷன் எழுதுங்க. 2x + 3y = 6. இதை 2ஆல -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -2x -4y = ரைட்? இப்போ இதை என்ன பண்ணிடலாம், -7y = 22. ஓகே, -y = 22/7. y is equal to -22/7, ரைட்? அதனால இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு டேர்ம் வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸை வந்து எலிமினேட் பண்ணிருக்கோம். எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா -2ஆல பெருக்கினா எலிமினேட் ஆயிடுது. எல்லாத்தையுமே இந்த டேர்ம் ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து -2ஆல பெருக்கணும், ரைட்டா? இப்போ இந்த y வேல்யூவை என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அல்லது ரெண்டாவது ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணணும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே அப்ளை பண்ணுவோம். அப்பனா 2x is equal -3 -22/7 equal to 6. 2x plus 66/7 equal to 6. 2x equal to 6 minus 66/7 equal to 7. 24/7. x is equal to இந்த ரெண்டு இங்கே போகுது. ஓகே, இதான் x வேல்யூ.